ஒரு சிலைக்கு ஏற்பட்ட சேதம் அந்த சிலையை வீக்காக்குறதோட சேர்த்து ஆட்சியாளர்களையும் வீழ்த்திரும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும். ஏன் அப்படின்னா வரலாறு முழுக்க சிலை அரசியல் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. இந்த மாதிரி ஒரு சிலை அரசியல்ல தான் பாஜக இப்ப சிக்கி திணறிக்கிட்டு இருக்கு. பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சிலை என்ன, அந்த சிலைக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு பாஜக கொடுக்க போற விலை என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுதந்திர தேவி சிலை தொடங்கி இங்க தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை வரைக்கும் ஒவ்வொரு சிலையுமே ஏதோ ஒரு ஐடியாலஜியுடைய அடையாளமாக தான் இருக்கு. ஸோ இங்க சிலைகள் அப்படிங்கிறது வெறும் வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய சின்னங்கள் மட்டும் கிடையாது, நிகழ்கால அரசியலை முன்னகர்த்தி செல்லக்கூடிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாகவும் இருக்கு. அதனால தான் எப்போவெல்லாம் சிலைகள் அவமதிக்கப்படுதோ அல்லது அழிக்கப்படுதோ அப்போ எல்லாம் போராட்டங்களும் வன்முறைகளும் வெடிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பல இடங்கள்ல சிலைகள் கூண்டுக்குள்ள அடைக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். இந்த மாதிரி சிலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பாஜக நல்லாவே புரிஞ்சுக்கிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா 2014 மோடி பிரதமரானது தொடங்கி இப்போ வரைக்கும் பல இடங்கள்ல பிரம்மாண்டமான சிலைகளை பாஜக அரசு தொடர்ந்து திறந்துகிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலையை திறந்ததாக இருக்கட்டும், ஆதிசங்கருடைய சிலையை திறந்ததாகட்டும், சுபாஷ் சந்திர போஸ், ஹனுமான்னு சொல்லிட்டு பல பிரம்மாண்டமான சிலைகளை திறந்து பலதரப்பட்ட மக்களையும் தங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றுவதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டுட்டே வருது. பல மாநிலங்கள்ல இந்த சிலைகள் பாஜக ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்கு. ஆனா பாஜகவுடைய இந்த சிலை அரசியல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தப்பா முடிஞ்சிருக்கு. அதுதான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவையும் சத்ரபதி சிவாஜியையும் பிரிக்கவே முடியாது. 17ஆம் நூற்றாண்டுல மராட்டிய பேரரசை கட்டி எழுப்பின மகாராஜா சத்ரபதி சிவாஜிக்கு இன்னமும் கூட மகாராஷ்டிரால ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை முறை மகாராஷ்டிராவுக்கு போனாலும் ஒரு முறை கூட சத்ரபதி சிவாஜியுடைய பேரை முத்துதிர்க்காம அங்கிருந்து அவர் வெளியில வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மகாராஷ்டிரா மண்ணுடைய அரசியலும் சத்ரபதி சிவாஜியும் ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பாஜக இந்த ஆண்டு நடக்க போற அந்த சட்டப்பேரவை தேர்தலை மனசுல வச்சு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே 35 அடி உயரத்துக்கு 2,35,00,000 செலவுல ஒரு பிரம்மாண்டமான சிவாஜியுடைய சிலையை திறக்கணும்னு முடிவு செய்யறாங்க. அதற்கேற்ற மாதிரியே சிந்து துர்க் அப்படிங்கிற பகுதியில கடற்கரை ஓரமா 35 அடி உயரத்துக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் மோடியால ஒரு பிரம்மாண்ட சிலை திறக்கப்படுது. ஆனா தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த சிலை நொறுங்கி விழுந்திருக்கிறது பாஜக கூட்டணிக்கு ஒரு பலத்த அடியா மாறி இருக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமர் மோடியால திறந்து வைக்கப்பட்ட இந்த சிலை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி, அதாவது சரியா 8 மாதங்கள்ல நொறுங்கி விழுந்திருக்கு. இது பாஜக அரசியலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இதனால இந்த சிலை உடைஞ்சு விழுந்த உடனேயே பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ரவீந்திர சாவன் அப்படிங்கிறவரும் தீபக் கேசர்கர் அப்படிங்கிறவரும் உடனடியாக அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. இதுல இந்த ரவீந்திர சாவன் அப்படிங்கிறவர் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சராக இருக்காரு. இவர் தான் இந்த சிலையை கட்டி எழுப்புறதுக்கான அந்த டெண்டரையே கொடுத்தவர். அந்த டெண்டரை வாங்கினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஸ்ட் ஜெயதீப் ஆப்தே அப்படிங்கிறவர். இந்த ஜெயதீப் ஆப்தேவும் இந்த ரவீந்திர சாவன் அப்படிங்கிறவரும் 2 பேரும் கல்யாண் பகுதியில் இருந்து வந்தவங்க. இன்னொரு அடிஷனல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜெயதீப் ஆப்தே ஒரு ரைட் விங் ஐடியாலஜிஸ்டா இருக்காரு. இதை தவிர அவருக்கு பேசிக்கா இந்த டெண்டரை வாங்குறதுல வேற எந்த பேசிக் குவாலிட்டியும் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரியே ஜெயதீப் ஆப்தே இந்த சிலை திறப்பின் போது ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டாரு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த சிலை திறப்பின் போது பேசின ஜெயதீப் ஆப்தே இதுவரைக்கும் நான் 4-5 அடி உயரமுள்ள சிலைகளை தான் செஞ்சிருக்கேன். இப்போதான் முதல் முறையா 35 அடி உயரத்துக்கு ஒரு சிலையை செஞ்சிருக்கேன், அதுவும் குறுகிய காலத்துல செஞ்சு முடிச்சிருக்கேன் ரொம்ப பெருமையா பேசினாரு. ஆனா அவர் பெருமையா பேசுற வார்த்தைகளை இப்ப அங்க இருக்கக்கூடிய மகாவிகாஸ் அகாடி அதாவது எதிர்க்கட்சிகள் ஷிண்டே அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டா மாற்றி இருக்காங்க. எப்படி அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ஜெயதீப் ஆப்தேக்கு 35 அடி உயரத்துல 2.5 கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு சிலையை செய்ய சொல்லி அதுவும் குறுகிய காலத்துல வாங்கினது தான் அந்த சிலை 8 மாதங்கள்ல உடைஞ்சு விடுகிறதுக்கான காரணம்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க. இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று ஏக்நாத் ஷிண்டே உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிற அந்த அழுத்தத்தையும் மகாவிகாஸ் அகாடி தொடர்ந்து பாஜக கூட்டணிக்கு கொடுத்து வர்றாங்க. ஆனா இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்றாரு அப்படின்னா சிலை உடைஞ்சு விழுந்த அன்னைக்கு கொங்கன் ரீஜியன்ல 45 கிலோமீட்டர் வேகத்துல கடற்கரையில காற்று வீசுச்சு. அதனாலதான் அந்த காற்றை சமாளிக்க முடியாம சிலை உடைஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமானது, இந்த கொங்கன் ரீஜியன் எப்பவுமே அப்படிதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க.
இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடற்படையாலேயோ அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாச்சுவை செஞ்ச அந்த கலைஞராலேயோ வந்து இவ்வளவு வேகத்துல காற்று வீசும் அப்படிங்கிறத வந்து கணிச்சிருக்க முடியாது, அதனாலதான் வந்து இந்த சிலை வந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தீபக் கேசர்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிலை உடஞ்சி விழுந்தது நல்லதுதான், அடுத்து நாங்க 100 அடிக்கு இன்னொரு சிலையை வந்து கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சு ஏற்கனவே கொந்தளிச்சு போய் இருக்க மராட்டிய மக்கள் மத்தியில் வெந்த புண்ல வேலை பாய்ச்சுற மாதிரியான ஒரு செய்கையா இருக்கு. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாஜக கூட்டணிக்கு எதிரான முழக்கங்களை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் போதாது அப்படின்னு மகாயுதி கூட்டணி, அதாவது பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் என்ன பண்ணுது அப்படின்னா, மாநிலம் முழுக்க மகாராஷ்டிரா முழுக்க அங்கங்க வந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, சத்ரபதி சிவாஜியுடைய சிலை அமைப்பதில் ஏற்பட்ட அந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று யார் காரணமானவங்களோ அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இப்படி கூட்டணி கட்சிகளே வந்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு இன்னும் கொஞ்சம் தலைவலியை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. சத்ரபதி சிவாஜி சிலை உடஞ்சி விழுந்ததை சுத்தி நடந்துட்டு இருக்க இந்த அரசியலை பிரதமர் மோடியும் கவனிச்சிருக்காரு. அவரு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 76,000 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுக்காக மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல மகாராஷ்டிரா மக்கள் கிட்ட சிவாஜியுடைய சிலை உடஞ்சி விழுந்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதற்காக அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்னுடைய கடவுளான சத்ரபதி சிவாஜியுடைய காலடியில் என்னுடைய தலையை வச்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கூட மோடியுடைய அந்த மன்னிப்புல ஒரு ஆணவம் இருக்கு அப்படின்னு உத்தவ் தாக்கரே வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் உத்தவ் தாக்கரேடைய விமர்சனத்துக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, மகாவிகாஸ் அகாடி கூட்டணி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஒரு காலத்திலுமே சத்ரபதி சிவாஜிக்கு வந்து எந்த மரியாதையும் கொடுத்தது கிடையாது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புத்தகத்துல சத்ரபதி சிவாஜியை அவமதிச்சிருக்காரு. அதற்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு காட்டமா பதிலடி கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல எதனால ஒரு சிலை உடைஞ்சு விழுந்ததுக்கு இவ்வளவு பெரிய அரசியல் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழலாம். இது வந்து வெறும் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, வாக்கு வங்கி அரசியலும் இதுல ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, சத்ரபதி சிவாஜி வந்து மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 3/1 பேர் வந்து மராத்தா சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது 30-35% பேர் வந்து இந்த மராத்தா சமூகத்தை சேர்ந்தவங்க. இது வரைக்கும் மகாராஷ்டிராவை ஆட்சி செஞ்ச 20 முதலமைச்சர்கள்ல 12 முதலமைச்சர்கள் மராத்தா சமூகத்தை சேர்ந்தவங்கிறது மூலமா இந்த மராத்தா கம்யூனிட்டி மகாராஷ்டிரா அரசியல்ல எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மராத்தா சமூகத்துடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறதுக்காக தான் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணியும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த மராத்தா சமூகம் தங்களுக்காக ரிசர்வேஷன் கேட்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எங்க மராத்தா சமூகத்துக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா தங்களுடைய ரிசர்வேஷனுக்கு பாதிப்பு வந்துருமோ, இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல ஓபிசி மக்கள் வந்து மராத்தா சமூகத்துடைய இடஒதுக்கீடுக்கு எதிராக அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு சாதகமா முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மராத்தா சமூகம் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணியை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமா மகாவிகாஸ் அகாடி கூட்டணி பக்கம் வந்து சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல சத்ரபதி சிவாஜியுடைய சிலை வந்து இடிஞ்சு விழுந்தது மராத்தா சமூகத்தை எங்க மொத்தமா மகாவிகாஸ் அகாடி கூட்டணி பக்கம் சாச்சிருமோ அப்படிங்கிற பயம் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு எழுந்திருக்கு. இதனாலதான் அவங்க மகாவிகாஸ் அகாடி கூட்டணியுடைய அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக வந்து களமாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கடுமையாவே. மகாராஷ்டிரால இன்னும் ஒரு சில மாதங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் முடிவுகள்ல மராத்தா சமூக மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதனாலதான் வீர சிவாஜியுடைய அந்த சிலை நொறுங்கி விழுந்ததை மையப்படுத்தி மகாவிகாஸ் அகாடி கூட்டணியும் மகாயுதி கூட்டணியும் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலை நொறுங்கி விழுந்ததை சுற்றி நடக்கக்கூடிய இந்த அரசியல் மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கு கை கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாம்.